பாண்டுவின் புதல்வர்களும் திருதராஷ்டிரனின் மகன்களும் ஒரே அரண்மனையில் வளர்ந்தனர். ஆசிரியர் கிருபாச்சாரியர். ஆயுதம், வில், பாடம், போர். அவர்கள் அனைவரும் கௌரவர்கள்தான். ஆனால் உலகம் அவர்களை இரு பெயர்களால் அழைத்தது. பாண்டுவின் மகன்கள் பாண்டவர்கள், திருதராஷ்டிரனின் மகன்கள் கௌரவர்கள். யுதிஷ்டிரன் அனைவரிலும் மூத்தவன், அமைதியும் நீதியும் சேர்ந்தவன். அவன் வார்த்தைகள் எடை கொண்டவை. அர்ஜுனன் வில்லில் கவனம், கண்களில் இலக்கு. ஆனால் அந்த அரண்மனையில் அனைவரையும் அச்சுறுத்தியது பீமன். அவனுடைய பலம் விளையாட்டாக ஆரம்பித்தது. நதியில் அவன் கௌரவர்களை நீரில் மூழ்க வைத்தான். மரங்களில் அவன் கிளைகளை உலுக்கியான். கௌரவர்கள் சிரித்தார்கள். ஆனால் மனதில் ஒரு நிழல் விழுந்தது. அந்த நிழலின் பெயர் துரியோதனன். அந்த நாளிலிருந்தே விளையாட்டு போட்டியாக மாறியது. போட்டி பகையாக மாறியது. இந்த பகை எங்கே முடியும்? சப்ஸ்கிரைப் செய்து இதிகாசக் கதைகள் பயணத்தை தொடருங்கள்.